ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம பன்றிக்கறி வறுவல் பார்த்துருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பன்றிக்கறியிலேருந்து எண்ணெயை எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ பன்றிக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பன்றிக்கறியோட வார்னு சொல்லக்கூடிய மேல் சதை, அதை தான் வந்து இப்போ அறுத்துட்ருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லா ப்யூராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து என்ன பண்ணுறதுன்னா சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச பீசஸ்லாம் வந்து நல்லா கூறு போட்டு ரொம்ப பொடுசாக, அதாவது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வெட்டி வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா உப்பு கண்டம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரலும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இது எண்ணெயில் பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த எண்ணெயோட 4 உப்பு சேர்த்து உருக்கி எடுத்துகிட்டு அதை அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டோம்னா வச்சுங்களேன், எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நாமளும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பீஸஸாக போட்டாச்சு. இதை வந்து வானலில் போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயும் உருக்கி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயே ஊற்ற தேவையில்ல, இதில் ஆல்ரெடி எண்ணெய் நிறையவே இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக் கறி, அதாவது நம்ம இதை முருவக்கறின்னு சொல்லுவோம். ஸோ இந்த முருவக்கறியை செய்யக்குள்ளே வந்து எண்ணெயை நம்ம சேர்க்க தேவையில்ல, இதிலே எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து நம்ம ஊற்றவே இல்லை. எந்த அளவுக்கு எண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 4.5 கிலோ கறி இது. அந்த 4.5 கிலோ கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டருக்கு மேலவே எண்ணெய் கிடச்சிச்சு. இந்த எண்ணெயை வந்து பிரித்து நம்ம தனியாக ஊற்றி வச்சுட்டு இந்த கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம குழம்பு எப்படி கூட்டுறதுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4-5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் அதே எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இடித்து வச்சு, அதாவது நசுக்கி வச்சுக்கணும். ரொம்ப தூள் பேஸ்ட் ஆக்க தேவையில்ல. நசுக்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் போடாமல் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், 4 படம் வச்சுட்டு சாப்பிட்லாம். அதாவது 1 வாரம் வரலும் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போடும்போது என்ன ஆகுனா ஒரு 2 நாளில் 3 நாளில் காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா 2 நாள் என்ன ஒரே நாளில் காலி ஆகிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கியாச்சு. உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த முருவக்கறியில் இருக்குது. அந்த முருவக்கறியை தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நம்ம சேர்த்தாலுமே வந்து புளிக்கரைசல் ஊற்றினா தான் அந்த கறிக்கான ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும். வெங்காயம் வணங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணக்கும் போது சீக்கிரமாகவே வணங்கிடும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோங்கும் போது அந்த கறியோட நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கலர்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு இருக்குன்றதுனால மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா குத்தி விட்டுக்கலாம். அந்த தக்காளி வணங்காமல் இருக்கிறதையும் நல்லா சீக்கிரமாகவே வணங்கிடும். ஸோ இப்போ நல்லா எல்லாமே வணங்கிடுச்சு. கறியும் சேர்த்தாச்சு. கறியை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மேலே சேர்த்து நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். இந்த கறியெலாம் பாருங்கள், நம்ம எண்ணெயை பிரித்து எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம கட் பண்ண பீசஸ்லேருந்தே இன்னமும் நல்லா சுருங்கி போயிருக்கு. ரொம்ப நேரம் இதை எண்ணெயில் அப்படியே எண்ணெய் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம்னா கறி வந்து நல்லா முதிர்ந்து போயிடும், புளியங்கட்டை கடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக ஓரளவுக்கு பதமாக இருக்கக்குள்ளே நம்ம கறியெல்லாம் வடித்து எடுத்துடணும். ஸோ வடித்து எடுத்த கறியை இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அடி பிடிக்காத நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு எல்லாமே வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இந்த முருவக்கறி பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டும் தான் நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டை. ஸோ அதனால் பூண்டும் கருவேப்பிலையும் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பவுடர், வீட்லேயே நம்ம ரெடி பண்ண கொத்தமல்லி பவுடரை சேர்த்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், அதாவது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மிளகுத்தூள், அது கருப்பு மிளகுத்தூள், அதுவும் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், வந்து எக்ஸ்ட்ரா காரமும் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லாவே கிண்டி விட்டுறலாம். இப்போ தனி மிளகாய் தூள் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
இதில் வந்து நம்ம காரம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலுமே வந்து இந்த முருங்கைக்கறி ஆகப்பட்டது வந்து காரத்தை வந்து அடக்கி கொடுக்கும். ஏன்னா எண்ணெய் அதில் அதிகமாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம காரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விடலாம். மசாலா எல்லாம் போய் அந்த கறிக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வீட்டு மிளகாய்த்தூள், வீட்டில் நம்ம அரைச்ச மிளகாய்த்தூள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அடைக்கிடும் காரத்தை. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவே நிறைய போட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான்வெஜ்னாலே மேக்ஸிமம் வந்து காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா அந்த மசாலா, நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாகவும் பார்க்க நல்லா எம்மியாகவும் தெரியுது. நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு, அதாவது நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம குழம்பு கூட்ட போகிறோமோ அந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்தோடனே பாருங்கள் நல்லா ஒரு அளவுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் நம்ம சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சின்ன ஜீரகமும் மிளகும் வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் சின்ன ஜீரகம் வந்து இதில் பவுட்ரு பண்ணி போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அதையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு வரலும் நல்லா நறுமணம் வீசும். நான் சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லாவே குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி சுவையான பன்றிக்கறி குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட்டை குறைக்கும். அதாவது ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா 3 தலை எண்ணெய் தேய்ச்சி குளித்த மாதிரி. இதனுடைய ஆயில் வந்து ஃபஸ்ட்லேயே எடுத்துருக்கோம். அதை பார்த்திங்கன்னா அந்த மாடு கோழிங்களுக்கு நோய் அம்மை வரும்போது அந்த தீவனத்தில் கலந்து கொடுத்தா அதெல்லாம் ரொம்ப சரியாகும். ஹாஸ்பிட்டலில் அங்கங்கே போக தேவையில்ல. அந்த எண்ணெயை வந்து வடையும் சுட்டு சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. கொப்பளம், உடம்புல வரக்கூடிய அந்த கொப்பளம் சூட்டுனால ஏற்படுறது. அதனால் சூட்டை தணிக்கக்கூடிய பொருள் இது ரொம்ப அருமையானது.